ஹலோ பிகினர்ஸ், கலர் கலராக எறா பிரியாணி பண்ணிடலாமா? அது எப்படி கலர் கலராக எறா பிரியாணி பண்ணிடலாம் தானே யோசிக்கிறீங்க? வேறு ஒன்றும் இல்லைங்க. பச்சை கலருக்கு 1/4 கப்பு சூடான பால் எடுத்துக்கோங்க. அது கூட குங்குமப்பூ சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை கலர் வந்துடும். மீதி இருக்க வெள்ளை கலரும் ஆரஞ்சு கலருக்கும் என்ன பண்ணலான்றதை சொல்கிறேன். 20 நிமிஷம் நல்லா பிரியாணி அரிசியை ஊற வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரிசிக்கு உழ வைக்கிற மாதிரி தண்ணியும் வச்சு அது கூட பிரியாணி மசாலா, சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி நிறைய புதினா, கொத்தமல்லியும் சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. முக்கால் பதம் வெந்ததுமே அதை தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் எண்ணெய், நெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், தக்காளியும் சேர்த்து பிரியாணி மசாலா, தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இறாவை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா அரிசியை சேர்த்து அது கூட ஊற வச்ச குங்குமப்பூவையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம், ஃப்ரை பண்ணி வச்ச இறாவையும் சேர்த்துக்கோங்க. கைப்பிடி நிறைய கொஞ்சமாக புதினாவையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு ஏற்றிங்கன்னா சும்மா கலர் கலராக எறா பிரியாணி